நீங்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய பயணத்தை நோக்கி வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வெயிட் லாஸ் சேலஞ்சு கிட்டத்தட்ட 11 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 12வது நாள் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவே உங்களுடைய மிகப்பெரிய வெற்றி. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுவே ஒரு சக்ஸஸ் தான். ஸோ வெயிட் செக் பண்ணுறதுக்கு 15ஆம் தேதி தான் நம்ம வெயிட் செக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வெயிட் செக் பண்ண நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை 3 லிட்டர் நான் குடிக்க சொல்லியிருந்தேன். அது எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 3 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் தண்ணி அளந்து வச்சுட்டு அதை முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாகவே கன்சியூம் பண்ணிங்கன்னா நாம் எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்ச் என்ன ஃபுட் எடுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட 2 இட்லி, ஒரு பச்சை சுண்டல் எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டல் அப்படிங்கிறது பச்சை பட்டாணி. ஸோ அது மாதிரி 2 இட்லி, பச்சை பட்டாணி, ஒரு முட்டையை எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இட்லி வேணாம், பச்சை பட்டாணியும் ப்ளஸ் ஒரு முட்டையும் மட்டுமே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம். இட்லி மட்டும் நீங்கள் தனியாக சாப்பிட வேண்டாம், மற்ற 2யும் சேர்த்து தான் நீங்கள் சாப்பிட்ணும். அது கூட வெஜிடேரியன் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்னா 2 இட்லி எடுத்துக்கங்க. அது கூட பச்சை சுண்டல் நீங்கள் ஒரு கப்பு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுங்க. அப்புறம் 11 மணி டைமில் மோர் 200 ml எடுத்துக்கோங்க. ஸோ மோர் எல்லாருக்குமே அவைலபிளாக கிடைக்கும். அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு சாதம் 100 கிராம் எடுங்க. அது கூட பீக்கங்காய் பொரியல் அது 200 கிராம் எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பீக்கங்காய் பொரியல் தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன காய்கறிகள் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வெஜிடேரியனுக்கும் சேம் அதே தான், சாதம் ப்ளஸ் பீக்கங்காய் பொரியல். இந்த 4 மணிக்கு இன்றைக்கி இஞ்சி டீ குடிங்க. ஸோ ரெகுலராக டீ காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க, ஒரு சிலருக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா இஞ்சி டீ குடிக்கலாம். சர்க்கரையை முடிஞ்ச அளவுக்கு குறைவாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம். கரும்பு சர்க்கரை கிடைச்சதுன்னா அதுவும் சாப்பிடுங்க, அதுவும் குறைவாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கு நம்ம என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம்னா பச்சை பயிறு தோசை எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிறு தோசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டு ஊற வச்சு இல்லை காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு அந்த இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் அப்படியே நீங்கள் தோசையை உடனுக்குடனே சுட்டு சாப்பிட்லாம். இது கூட ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம். அதுக்கப்புறம் வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சேம் பச்சை பயிறு தோசை எடுத்துக்கலாம். இல்லைன்னா பச்சை பயிரை நீங்கள் ஊற வச்சு அவிச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். தோசையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 தோசை எடுத்துக்கோங்க. பயிராக சாப்பிட்டீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஒரு பவுல் அந்த கணக்கில் நீங்கள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 1 ஹவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இல்லைன்னா ஆப்பிள், கொய்யா அது மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. இன்றைக்கி டே 12ஓட ஃபுட் லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த வடை, போண்டா, பஜ்ஜி பக்கம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதெல்லாம் கேலரிஸை அதிகம் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள். அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். முக்கியமாக ஸ்வீட்ஸு, கேக்ஸு, ஐஸ்கிரீம் இந்த பக்கம் எட்டி கூட பார்த்துடாதீங்க. ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு நம்ம 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பெட்டர் ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 13 எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ வரும். ஸோ நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 13 நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.